இங்கே எஸ்ஆர்எம் பிரியா சிமெண்ட் ப்ராசஸிங் கம்பெனிக்கு இந்த சிமெண்ட்டை லான்ச் பண்ணுறதுக்கு வந்திருக்கக்கூடிய ஆசிரியருக்கு இந்த தந்தையாளர்களே, நான் பல வருஷங்களா திரையில் கண்டு அவருடைய ஒவ்வொரு அசைவையும் ரசிச்சிருக்கேன். மெயினாக சொல்லணும்னா அவர் சொல்கிறதுக்கு எல்லாம் நம்ம அவர் தனியாக ஒரு டிக்ஷனரியே போடணும். அமைதிப்படையில் ஒரு அரசியல் வாழ்க்கையை யதார்த்தமாக வாழ்ந்து காட்டியிருப்பார். அவர் கூட இன்னொருத்தரை நான் மிஸ் பண்ணுறேன், மணிவண்ணன் சார். அந்த படங்களை பல முறை நான் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி சரி, அரசியல் தான் அவருக்கு அப்படி இருக்கு அப்படின்னா அரசியல் மட்டும் இல்லை. இவங்க சொன்னாங்க இப்போ அது லவ் சீனாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, அதற்கு மேலே இப்போ பாகுபலியில் நம்பிக்கை, நாணயம், வலிமை, அந்த அம்மா சொன்னதுக்கு அந்த உத்தரவை செஞ்சுட்டு நான் சொன்னது நீங்கள் சொன்னதை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருத்தப்படுவார். இப்போ காமிச்சாங்க அந்த சீன். உண்மையிலே அந்த படத்தை நான் பல முறை பார்த்துருக்கேன். அந்த படம் மற்றவங்களுக்கு நான் இப்படி இங்கே இருக்காரு நான் ப்ரைஸ் பண்ணல. உண்மையிலேயே எனக்கு நின்று அந்த படத்தில் நின்ற கேரக்டர் சார் தான். ஏன்னா சில பேருக்கு சில ஒற்றுமைகள் இருக்கும். அந்த ஒற்றுமைகளை வச்சு பார்க்கும்போது பிடிச்சது. அந்த கேரக்டர் எப்படி இருந்ததுன்னா, ஒரு தலைமை எப்படி இருக்கு, அந்த தலைமைக்கு எப்படி ஒரு ராஜாங்கம், தலைமை, கட்டுப்பாடு எப்படி, அவர் அந்த பாகுபலி மேலே எவ்வளோ அன்பு வச்சிருப்பாரு. இருந்தாலும் நீங்கள் எல்லாம் பேசுகிறாங்க, நீங்கள் சொன்னால் அதை செய்வேன் சார், இதை சொன்னால் நான் செஞ்சுவேன் சார்பாங்க. அந்த பாத்திரத்தை ஒரு ஏற்று இதையும் குறைக்காம அதையும் குறைக்காம, அதாவது நாணயத்தையும் நட்பையும் அந்த ஒரு கடமையும் செஞ்சிருப்பாரு பாருங்க. சார் ஏன்னா எனக்கு பிடிக்கும். அவர் சொன்னார் நான் எம்ஜிஆர் ரசிகன், நானும் எம்ஜிஆர் ரசிகன். கர்மவீரர் காமராஜர் ரசிகன் நான். அவருடைய யதார்த்தம் எனக்கு பிடிக்கும். இப்போ தேவர் ஜெயந்திக்கு நான் ஐயா முத்துராமலிங்க தேவரை போய் வணங்கிட்டு வந்தேன். எல்லாம் நினைச்சிருப்பாங்க நிறைய தொலைக்காட்சியிலெல்லாம் போடுறாங்க அரசியல் தலைவர்கள் படையெடுக்கணும், அப்படிலாம் நான் போகல. எனக்கு அவருடைய வரலாறு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ஐயா அவர்கள் எவ்வளவு ஒரு நேர்மையானவர்கள், மக்களுக்காக வாழ்ந்திருக்கிறாரு. நம்ம ஏன்னா அவருக்கு இருக்கிற சொத்துக்கு அவர் பாட்டுக்கு நிம்மதியா இருந்திருக்கலாம். தேவையில்லாத வேலை அவர் சிறையில் 4000 நாட்கள் வாழ்ந்திருக்காருன்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே நம்ம பார்க்கல, கேட்கிறோம், இல்லைன்னா படிக்கிறோம். அந்த உணர்வு நாங்கள் போகும்போது முதல் தடவை என்னை கூட்டிகிட்டு போனாங்க. போகும்போது பார்த்தப்ப மக்களுடைய உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம எப்பவுமே செஞ்சு வைக்கணும், நம்ம மனசை கொடுக்கணும். அந்த மாதிரி அவங்களுடைய ஃபாலோயர், அதே மாதிரி அவங்களுடைய நாங்கள் 2 பேரும் ஒரே ரசிகர்களாக ஒரு இடத்துல அவரை எதாவது ஆக்டராக இருந்தாலும் எம்ஜிஆர் ரசிகன்ற முறையில் 2 பேரும் ஒன்றா இணைஞ்சிருக்கிறோம். இதை தவிர எஸ்ஆர்எம் நிறுவனம் என்பது ஐயா அப்பா சொன்னாங்க 15,000 பேருக்கு டிகிரி கொடுக்குறோம். அப்போது 55 ஆண்டுகளாக நம்ம கல்வி சேவையில் இருக்கிறோம். எத்தனை லட்சம் பேரை இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கிறோம். அத்தனை லட்சம் பேர் வேலையில் இருப்பாங்க, தொழில் இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சமான தொழில், பிடிக்காத தொழில் இருப்பாங்க. ஸோ
காலங்கள் வர இப்போ என்ன எல்லாம் மொத்தம் குற்றம் சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கத்துக்கு வேலை இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, வேலை வாய்ப்பு என்பது குறைந்து விட்டது. இன்னொரு பக்கம் போய் நார்த் இந்தியா சவுத் இந்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போகிறாங்க. அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. எப்போ நம்மளால ஒரு ப்ராடக்டை செய்ய முடியுது, ப்ராடக்ட்னா அது பொருளாகவும் இருக்கலாம், ஒரு மக்களை ஒரு மனங்களை கட்டமைக்கக்கூடிய வேலை தான் கல்விச்சாலை ஒருமைப்படுத்துது. இப்போ அவன் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் ஒரு வீட்டிலேயே ஒரு ஆசிரியர் கொண்டு படிச்சுக்கலாம். ஃபிசிக்ஸ் வாத்தியாரமாக ஃபிசிக்ஸ் கொடுக்கணும், மேக்ஸ் வாத்தியார் வந்து மேக்ஸ் சொல்லிக் கொடுக்கணும், கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி சொல்லிக் கொடுக்கணும், தெலுங்கு வாசியர் தெலுங்கு சொல்லிக் கொடுக்கணும், தமிழ் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லலாம். அதல்ல கல்வி. காலேஜ் இருக்கிறது அது இல்லை, ஒரு காஸ்மோ கல்ச்சர். நீங்க வந்து காஸ்மோ கல்ச்சர் போது பல மாநிலங்களோட பழகணும், பல விதமான ஸ்டூடெண்ட்ஸோட பழகும் போது உங்களுக்கு அறியாத பல நல்ல விஷயங்களை அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் அது ஒன்றிலே இருப்பாங்க. அது ஒரு சங்கமம். அந்த மாதிரி தான் கல்வி சாலை. யூனிவர்சிட்டியா இருக்கலாம், காலேஜஸா இருக்கலாம். அதெல்லாம் இப்போ வருங்காலங்களில் கல்லூரியிலே இருக்காது, ஒன்லி யூனிவர்சிட்டிஸ் தான் இருக்க போகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கொண்டு வந்துருக்காங்க. காரணம் என்னன்னா, கல்வி பாதி இடங்கள்ல உங்களுடைய பழகும் தன்மை, உங்களுடைய நாலேஜ் அது எப்படி வந்து நீங்க விரிவடை செஞ்சுக்கிறீங்க. கான்டாக்ட் இப்போ எல்லா கல்லூரியிலையும் வந்து போய் படிக்கலாம், தப்பு இல்லை. எல்லா யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கலாம். எஸ்ஆர்எம்ல படிக்கும் போது என்னன்னா, நான் வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் அங்க என்னை சார்ந்தவர்கள் அங்க இதுக்கு முன்னாடி அண்ணனும் தம்பியாக இருப்பான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நான் முதல்ல யாருன்னு சொல்லிக்கிறது ஈஸியா இருக்கும். அப்பா சொன்ன மாதிரி எந்த கண்ட்ரிக்கு போனாலும், எந்த ஏர்போர்ட்டுக்கு போனாலும், எந்த நான் எங்க யூகேல ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு புரியுதுன்னா, ஐயா நான் இன்னைக்கு எஸ்ஆர்எம் போடுறீங்க, வணக்கம், நான் உங்க காலேஜில் படிச்சிருக்கேன், என்ன பற்றி படிச்சிருக்கீங்க, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன். அது மாதிரி முதல்ல நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விசிட்டிங் கார்டாக எஸ்ஆர்எம் பயன்படுது. அப்போ நம்ம இவ்வளவு மாணவர்களை உருவாக்குறோம். இவ்வளவு மாணவர்கள்ல வந்து விஞ்ஞான பூர்வமாகவும் கொண்டு வரும், எம்பிஏங்கிற சப்ஜெக்ட்ல வந்து பிசினஸ் என்டர்பிரனர்ஸை கொண்டு வரும், கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸை கொண்டு வரும், எல்லாம் கொண்டு வரும். நம்ம கிட்ட இருந்து தான் ஒரு கார்பரேட் உருவாகுது. பல கார்பரேட்ல நீங்க எஸ்ஆர்எம்ல இருந்து பல பேர் மேல இருக்காங்க. என்னுடைய எண்ணம் என்னன்னா, இவ்வளவு பேர் நம்ம உருவாக்கும் போது மற்றவங்களுக்கும், எஸ்ஆர்எம் படிக்காதவர்களுக்கும் படித்தவர்களுக்கும் நம்ம வந்து வேலை வாய்ப்பை உருவாக்குறது தான் நம்மளுடைய மெயின் நோக்கமா இருக்கும். நாங்க எந்த தொழில் செஞ்சாலும் நீங்க பார்க்கலாம், ஷேர் மார்க்கெட்ல போட்டு பணத்தை ஷேர் மார்க்கெட்ல போட்டு நம்ம உட்காந்துருக்கலாம். அது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. நம்மளுடைய நோக்கம் வந்து அதிக வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அந்த ஒரு எண்ணம் நம்ம மனசுல ஒரு முயற்சியாக வரணும். அடுத்து வேலை வாய்ப்பு இருக்கும். இப்ப எல்லாரையும் நீ தொழிலாளியா உனக்கு கீழே வச்சிருக்க போறியா? இல்ல, என்டர்பிரினர்ஸை உண்டாக்கணும். அதுதான் என்னுடைய ஆழ்ந்த மனதில் உள்ள எண்ணம். இன்னைக்கு எத்தனையோ கோடிகள் அப்பா சொன்ன மாதிரி நாங்கள் சம்பாதிச்சிருந்தாலும் என் பெருமை எல்லாம் என் தனிப்பட்ட முறையில் வேலை செய்யற 6000 பேர் எனக்கு கீழே வேலை செய்யறாங்க. அப்படின்னா அவங்க கூட நான் வேலை செய்யறேன். நான் ஒவ்வொரு நாள் அதை எண்ணி பார்க்கிறேன். 6000 குடும்பங்கள் என்னோடு இருக்கிறது. அப்போ குடும்பங்கள்ன்ற மாதிரி இன்னைக்கு நான் மறுபடியும் 2 துறை கையில் எடுத்திருந்தது என்னன்னா, சிமெண்ட் ஏற்கனவே இருக்கு. இந்த ஹேமாதிரி சிமெண்ட்டை பற்றி பேசணும்னா, நாங்கள் வாங்கும்போது 450 டன் மட்டும்தான் அந்த ஃபேக்டரி உண்டாக்கிட்டு இருக்கோம். நஷ்டத்தில் இருக்கு இந்த ஃபேக்டரி. அதை எடுத்து இன்னைக்கு 900 டன் வரைக்கும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த 14 ஆண்டுகள்ல உண்மையிலே எந்த தொழிலாளிகள் அங்க இருக்கிறவங்க எல்லாம் அருமையா கோஆபரேட் பண்ணுவாங்க. நாங்க எடுத்ததுல இருந்து இது வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த
டிஸ்ட்ரிபியூஷனும் சரி ப்ரொடக்ஷனும் சரி அவ்வளோ அருமையாக பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அப்போ ஏன் உங்களுக்கு இந்த எண்ணம் வந்து நீங்கள் இன்னும் 4 சிமெண்ட் ஃபேக்ட்ரி போட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லலாம். சிமெண்ட் ஃபேக்ட்ரி போடலாம்னா இது ஒரு கன்சார்சியம் ட்ரேட். சிமெண்ட் எப்படின்னா ஒரு ஸ்டாராக வந்து நான் பெரியார் ஆகிட்டா நானே வந்து ஒரு கன்சார்சியம் ரிங் போட்டுக்கிட்டு அந்த ரிங்குக்குள்ளே யாரையும் உள்ள விடுறதில்லை. அவங்க சொல்கிறதா ரேட்டு, அவங்க சொல்கிற இதில் தான் எந்த முடிவாக இருந்தாலும் வச்சுருப்பாங்க. ஓம் சொன்னார் இப்போ பேசும்போது, முதல்ல வந்து உங்களுக்கு எதுக்கு நீங்கள் வந்து சிமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களே, நீங்கள் ஏன் வந்து டீலர்ஷிப் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு புரியல. என்னுடைய எண்ணம் அது இல்லை. என்னுடைய எண்ணம் என்னன்னா நேராக நான் ஓம் கிட்ட சொன்னேன், ஓம் நீங்கள் பண்ணும்போது மல்டி பிராண்ட் ஷோரூம் பண்ணுவோம். மல்டி பிராண்ட் ஷோரூம்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அப்போ நீங்கள் ஸ்பெஷலாக என்ன பண்ணுறது? நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் எத்தனை பிராண்ட் சிமெண்ட் வச்சுருக்கீங்களோ அத்தனை பிராண்ட்லையும் இப்போ ஒரு மொபைல் டிஸ்பிளே வைக்கிற மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் அந்த சிமெண்டோட குவாலிட்டி, கலரு எல்லாமே நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும். அங்கே வந்து கேட்கும்போது ரேட் வந்து ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத நான் எடுத்து சொன்னேன். அதோட நோக்கம் தான் நம்ம மல்டி பிராண்டாக போகிறோம். மல்டி பிராண்டாக போகும்போது என்ன ஆகுதுன்னா கொடுக்குறாங்க. இவங்க காமிச்சாரு சிமெண்ட்லாம் காமிச்சாரு. நிறைய பேர் வந்து உண்மையிலேயே கொடுக்குறாங்க, சில கொடுக்குற மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா இது வளர்ந்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. அப்போ நான் யோசிச்சேன், சரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கல்ல, நானே மல்டி யார் யார் இருக்கிறாங்களோ சிமெண்ட் டீலர் ஒரு பக்கம் மேலே கொண்டு வருது. எத்தனையோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி சிக்கா இருக்கு. நான் சிமெண்ட் ஃபேக்ட்ரி வாங்கி என்ன பண்ண போகிறேன்? எனக்கு சொத்து சேர்க்கிறது நோக்கம் இல்லை, அதிக மனங்களை சேர்ப்பது தான் எனக்கு நோக்கம். அப்போ ஒரு ஃபேக்ட்ரி நம்மளால லாபம் பண்ண முடியுது, இன்னொரு ஃபேக்ட்ரி நம்ம வெறுக்கிறதுக்கு பதிலாக எங்கெங்கெல்லாம் நலிவெடுத்த ஃபேக்ட்ரி இருக்குதோ இல்லை யாரால் முடியலையோ அந்த மாதிரி ஃபேக்ட்ரிகளை எடுத்து அதுக்கு உதாரணமாக நம்ம எடுத்த ஃபேக்ட்ரியிலே அவருக்கு ஹோம் கிட்ட கொடுத்து இதில் நீங்கள் சிமெண்ட் லான்ச் பண்ணணும். நம்ம சொல்ல யார் கொடுக்கணும், நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நான் முதல்ல ஒரு கோடு தான் போட்டேன். அந்த கோடை ஹோம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னைக்கு 4 கிரைண்டிங் யூனிட்டை எடுத்துருக்காரு. வாழ்க்கை சிமெண்ட்ன்றது வேல்யூவேஷன் கேம். அது அந்த வேல்யூவேஷன் கேம் என்னன்னா அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு ஓடினா தான் வந்து ஒரு மரியாதை, ஓடலன்னா அது வந்து ஒன்றுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சிந்தனையெல்லாம் நாங்கள் செய்யக்கூடிய அத்தனை தொழில்களும் எஜுகேஷனாக இருக்கலாம், மருத்துவமாக இருக்கலாம், உணவு தொழிலாக இருக்கலாம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், போக்குவரத்தாக இருக்கலாம். என்னுடைய எண்ணம் இன்னைக்கு சொல்றதில்லை, நான் இன்னைக்கு என் மனசில் இருந்துட்டு எனக்கு கூட நெருங்கிய தெரியும், எனக்கு கூட நிறைய வாட்டி சொல்லிட்டேன். அதிக எம்ப்ளாயி கொண்ட நிறுவனமாக எஸ்ஆர்எம் குழுமம் திகழ வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு வாழ்க்கை என்ன ஆயிட்டு இருக்குன்னா கலாச்சாரம் மாறிட்டு இருக்கு. கலாச்சாரம்னா நீங்கள் எல்லாருமே போதை கலாச்சாரங்கள் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா ஐடிமெண்ட் டென்த் ஒர்க்ஷாப். அந்த டென்த் ஒர்க்ஷாப்பை சும்மா ஏதாவது திருத்துன்னு சொன்னதோட அவங்களுக்கு வேலையை கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு வடிவத்தல் சொல்லுவாங்க. இன்னும் இந்த கட்டையத்துக்கு அந்த பக்கம் போட, அந்த கட்டையத்துக்கு இந்த பக்கம் படிக்கிற முதலீட்டு அங்கேயே இருக்கும், அவங்க வேலை கொடுத்தா உருப்படியாக இருக்கும் அப்படின்பாங்க. அது மாதிரி வேலையை கொடுத்தாலே பாதி பிரச்சனை ஒழிஞ்சிடும். அவங்க மைண்ட் அதில் கான்சன்ட்ரேட் ஆகிடும். நம்மளால முடிஞ்சது முயற்சிக்கிறோம். கூடிய சீக்கிரம் சென்னையில் 40 பார்மசியும் ஓப்பன் பண்ணுறோம். அதுவுமே வந்து எல்லாமே இதே மாடல் தான். எல்லாம் வேலை வாய்ப்பு பெருக்கிறதுக்கும் அவங்களையே ஒரு என்டர்பிரனராக மாற்றுறதுக்கும் நம்ம எங்களுடைய பிராண்டை அவங்களுக்கு கொடுக்குறோம். அவங்களுக்கு கம்பல்சரியாக அந்த குவாலிட்டியை மட்டும் நம்ம என்ஷூர் பண்ணுறோம். இதுதான் நம்மளுடைய நோக்கம். வெற்றியுடைய வாழ்க்கை இங்கே எங்களோட கைகோர்க்க வந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.